எடுத்துட்டான். காட்டு பூக்கள்லாம் எடுத்து தன் தலையில் சொருகிட்டான். சொருகிட்டனப்ப அந்த மாம்சத்தை கையில் எடுத்துட்டு வேகமாக இந்த சாமிகிட்ட வந்து நிற்கிறான். சுவாமி நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா இவன் கீழே இறங்கி போன அதே சமயம் அந்த ஊரில் அடிவாரத்தில் சிவகோசரியார்னு ஒரு அந்தணர் இருக்கார். அவர் என்ன பண்ணார், எப்போ தினம் வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணுவார். இவர் மேலே வந்தார். வழக்கம் போல் அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணார். மலர் மாலையெல்லாம் சூட்டினார். சூடம் சாம்பிராணியெல்லாம் காட்டி நைவேத்தியம் பண்ணி இறைவனுக்கு பூஜையை முடிச்சுட்டு அவர் கீழே இறங்கிட்டார். நம்முடைய திண்ணன் போனார். போன உடனே தலையில் இருக்கிற பூவை பார்த்தாரு, மாலையை பார்த்தாரு, முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்த உடனே யாரோ என்னமோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த தலையில் இருக்கிற பூவை தட்டி விட்டு தான் கொண்டாந்து பூவை வைக்கணுமே, அதனால் என்ன பண்ணான் தெரியுமா, செருப்பு காலால் தலை மேலே இருந்த பூவெல்லாம் தட்டி விட்டான். தட்டி விட்டு தன் வாயில் இருந்த நீரை அப்படியே அவர் தலைமையில் உமிழ்ந்து அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ணிவிட்டு தன் தலையில் வச்சுதானே அந்த பூக்களையெல்லாம், காட்டு பூக்கள் அதையெல்லாம் கொண்டு வந்து அவர் தலைமையில் வச்சு இந்த மாம்சத்தை அவர் முன்னால் வச்சு, குடுமிச்சாமி இதை சாப்பிடு, நீ பசியாக இருப்பா பட்னியாக இருப்பா, இதை சாப்பிடுன்னு சொல்லி இறைஞ்சிறார். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிகிட்டே சாயங்காலம் ஆச்சு, ராத்திரி ஆயிடுச்சு. அப்படியே இவர் கீழே இறங்கி வரல, அங்கேயே உட்காந்து சுவாமி முன்னாலே உட்காந்துருக்கார். மறுநாள் பொழுது விடிஞ்சுது. திண்ணனை காணுமேன்னுட்டு அவங்க அப்பாவெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் தேடி வர்றாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, சுவாமியை விட்டு அங்கே இங்கே நகரலையா, அங்கேயே இருக்கார். பொழுது விடிஞ்ச உடனே வழக்கம் போல் கீழே இறங்கி வந்தார். இறங்கி வந்து திருப்பி வேட்டையாடினார். வேட்டையாடி அன்னைக்குன்னு பார்த்து இன்னொரு மிருகத்தை அடித்து அதையும் அதே மாதிரி வேக வச்சு சுட்டு அதை வாயில் போட்டு போட்டு பார்த்து சுவையாக இருக்குன்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சு சுவை இல்லாத தூக்கி போட்டு அதே வாய் நிறைய நீரை முண்டுட்டு திருப்பி மேலே வர்றார். அதே சமயத்தில் சிவகோசரியாரும் அங்கே வந்து இது என்ன மாம்சம்லாம் இருக்கே சுவாமி முன்னாலன்னு சொல்லி மனசு ரொம்ப வருத்தி, சுவாமி இது என்ன கோலம் இது, உனக்கு நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி அக்கிரமம் யாரோ பண்ணிட்டு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் மீண்டும் அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அவருடைய நித்திய பூஜையை முடிச்சுட்டு அவர் இறங்கிடார். அதன் பிறகு திண்ணன் அங்கே போய் தன்னுடைய வழக்கப்படி பூவை தட்டி விட்டுட்டு வாயில் இருந்த நீரை மேலே உமிழ்ந்து அபிஷேகம் பண்ணி அந்த குடுமிச்சாமி சாப்பிடு சாப்பிடுன்றார். இவர் ஏன் குடுமிச்சாமின்னு கூப்பிட்டார்னா, அவர் தலை வந்து கீழே வந்து அகலமாக இருந்தது அந்த சிவலிங்கம், மேலே கொஞ்சம் குறுகலாக இருக்குது. அதை பார்த்த உடனே குடுமிச்சாமின்னு ஒரு பேர் வச்சார். குடுமிச்சாமின்னு சொல்லி அவரை வணங்கி சாப்பிடு, இன்றாவது சாப்பிடு, நேற்று பூரா பட்னி, இன்றைக்கி சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லி அழுதுட்டுருக்கார். அவர் முன்னால் உட்காந்து சுற்றி சுற்றி வர்றாரு. அவர் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்கிறார். என்ன செஞ்சு சாப்பிடாம இருக்கார். மறுபடியும் அன்றைக்கும் அதே மாதிரி கழிந்தது. 3ஆம் நாள் இறங்கி வந்துடுறாரு. சிவகோசரியார் வந்து அழறார் சுவாமி முன்னால். இந்த மாதிரி மாம்சத்தை முன்னால் வச்சு யார் இந்த அக்கிரமம் பண்ணுறாங்க தெரியலையே, நான் போட்ட பூவெல்லாம் தள்ளி விட்டுட்டு காட்டு பூவெல்லாம் மேலே வச்சுருக்காங்களே, சிவபெருமானே இது என்ன சோதனை அப்படின்னு சொல்லி அழுதுட்டு போகிறார். அன்று இரவு சிவகோசரியாருடைய கனவுல இறைவன் வரார். வந்து என்ன சொல்கிறார் தெரியுமா, சிவகோசரியாரே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நாளைக்கு நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு கீழே இறங்காதீங்க, அங்கேயே இருங்கள், உங்களுக்கு நான் அதிசயத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். சிவகோசரியார் திடுக்கிட்டு கண்முழிக்கிறார். இது என்ன கனவு நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு மறுநாள் அதே போல் வேக வேகமாக அவருக்கு என்னென்ன சுவாமி பூஜைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேகமாக மலை மேல் ஏறி வரார். ஏறி வந்து எப்பொழுதும் போல் தன்னுடைய பூஜையை முடித்து இடத்த சுத்தம் பண்ணுறார் முதல்ல. அப்புறம் தன் பூஜையை முடிக்கிறாரு. முடிச்சுட்டு கீழே இறங்குறதில்ல, அங்கேயே ஒரு மரத்தின் பின்னால் மறைஞ்சி உட்காந்துருக்கார். என்ன நடக்குது பார்க்கலான்னு. அப்போது எப்போவுமே திண்ணன் போகிறான் இல்லையா, தன் கையில் மாம்சமும் வாயில் நீரும் தலையில் பூவுமா கையில் வில்லு அம்பு ஒரு பக்கம் எடுத்துகிட்டு மேலே ஓடி வந்து பார்த்து செருப்பு கால அந்த பூவெல்லாம் தட்டி விட்டு எப்பவும் போல் நீரை உமிழ்ந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி தன்னுடைய காட்டு பூவை தலையில் வச்சு அந்த மாம்சத்தை முன்னால் வச்சு, இறைவா சாப்பிடு, குடுமிச்சாமி சாப்பிடு, குடுமிச்சாமி சாப்பிடுன்னு அழுகுறார் பாவம். கொஞ்ச நேரம் ஆச்சு. திடீர்னு இறைவனுடைய வலக்கண்ணில் இருந்து ரத்தம் கசியுது. வலக்கண்ணில் இருக்கிற இடத்துலேருந்து ரத்தம் கசிஞ்ச உடனே திண்ணனுக்கு ஒன்றும் புரியல. சுவாமி இது என்ன அபச்சாரம், என்ன நடந்தது, குடுமிச்சாமி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது மிருகம் அடிச்சுதா, ஏதாவது பூச்சி கடிச்சுதா அப்படின்னு தடவி பார்க்குறாரு, தொடச்சி பார்க்குறாரு, நிறுத்தி பார்க்குறாரு. பச்சளையெல்லாம் கொண்டாந்து புழிஞ்சு வச்சு பார்க்குறாரு. காட்டில் இருக்கிற பச்சளைகள்லாம் கொண்டு வந்து புழிஞ்சு இவர் கண்ணில்
என்ன எப்படியாவது அந்த ரத்தத்தை நிறுத்தணும்னு முயற்சி பண்ணுறார். ஆனால் முடியல, நிற்கலை ரத்தம். உடனே யோசிக்கிறார், ஊனுக்கு ஊன்தான் மருந்து அப்படின்னு நினைக்கிறார். கண்ணுக்கு கண் தான் மருந்து அப்படின்ட்டு தன்னுடைய கண்ணை அப்படியே பெயர்த்து அந்த குடுமிச்சாமியின் கண்ணில் வச்சு அப்புறம் இருப்பார். அப்படியே கண்ணு ஒட்டிக்குது, ரத்தம் நின்றுடுது. ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம் இருக்குது. ஆஹா, என் குடுமிச்சாமியின் கண்ணிலேருந்து வருகின்ற ரத்தத்தை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே மகிழ்ச்சி. சுற்றி சுற்றி வந்து ஆடுறாரு, பாடுறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் திருப்பி இடது கண்டாந்து ரத்தம் கசியுது. இதை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன், எனக்கு தான் மருந்து தெரிஞ்சு போச்சே, என்ன மருந்து கொடுக்கணும்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா இவருக்கு இப்போ. அதனால் ஒரே மகிழ்ச்சி, இதோ என் இடது கண்ணையும் எடுத்து உனக்கு வைக்கிறேன், உன்னுடைய கண்ணிலேருந்து வழிகின்ற இந்த ரத்தத்தை நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலது காலால் அவர் இடது கண்ணை மூடிக்கிறார். இல்லாட்டி அடையாளம் தெரியணுமோ இல்லையோ, கண்ணில் பெயர்த்து வச்சா எங்கே வைக்கிறதுக்கு இடம் அடையாளம் தெரியணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வலது காலால் அந்த குடுமிச்சாமியினுடைய கண் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அடையாளமாக வைக்கிறார். வச்சுட்டு இடது கண்ணையும் பேர்த்து எடுக்க போகிறார். அவர் பேர்த்து எடுக்கும்போது அந்த சிவலிங்கத்தின் கை அந்த உடம்புல இருந்து ஒரு கை வெளியே வந்து இவர் கையை பற்றி கொண்டு கண்ணப்பா நில் நில் அப்படின்னு குரல் கேட்குது. அவரை கண்ணப்பா என்று அழைச்சது முதல்ல சிவபெருமான் தான். இந்த குடுமிச்சாமி கண்ணப்பா, இறைவனுக்கே கண்ணை அப்பியவன் இல்லையா, அதனால் கண்ணப்பா அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சு நில்லுன்னு சொல்லி அவருக்கு காட்சி கொடுத்து, அவர் கண்ணை வரவழைச்சு அவருக்கு காட்சி கொடுத்து, நீ கண்ணப்ப நாயனாராக இன்றிலிருந்து என்னுடைய பக்தன் நீ, சிறந்த பக்தன் நீ அப்படின்னு சொல்லி அந்த சிவகோசரியாருக்கும் இவர் காட்சி கொடுத்து 2 பேருக்குமே அனுகிரகம் பண்ணாருங்கிறது கதை. அன்றிலிருந்து தான் இந்த திண்ணன் கண்ணப்ப நாயனாராக மாறினார். அதற்கு பிறகுதான் நிறைய இறைவனை பற்றியே அவர் எண்ணிக்கொண்டு சிறந்த சிவபக்தராக இருந்து அந்த 63 நாயன்மார்கள் வரிசையில் இவரும் ஒருத்தராக மாறினார். அப்படிங்கிறது நம்முடைய இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு தெரியுது. இது எது தெரியுமா, இது வந்து இறைவனுடைய அன்பு இருந்தால் போகும். இறைவனுக்கு பெரிய பெரிய ஆகமங்கள்லாம் தெரிய வேண்டியதில்லை, பெரிய யோகமான தெரிய வேண்டியதில்லை, பெரிய சாஸ்திரங்கள் தெரிய வேண்டியதில்லை, இறைவனை பற்றிய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வேண்டியதில்லை. அவன் மேலே வைக்க வேண்டிய அன்பு ஒன்று இருக்கு பாரு, உண்மையான அன்பு. அவனுக்கு என்ன தெரியும், அந்த திண்ணனுக்கு காட்டுவாசி வேடுவன், அவனுக்கு இறைவனுக்கு இப்படித்தான் செய்யணும்னு தெரியாது. உள்ளன்பு ஒன்று தான் இருந்தது. அது மட்டும் இல்லை, நாம் இந்த காலத்துக்கு ஏற்றபடி இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். கண்தானம் சொல்கிறோம் இல்லையா, அது அந்த காலத்திலேயே இந்த கண்தானத்தை பற்றி நம்ம வரலாறு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கண்தானம்ங்கிறது இறைவனுக்கே கண்ணை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனிதன் உயர்ந்திருக்கான், உயர்ந்த உள்ளம் படைத்தவனாக விளங்கியிருக்கான். அந்த உயர்ந்த உள்ளத்தை ஒவ்வொரு மனுஷனும் பெறணும் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தெரிஞ்சுப்பீங்களா நீங்கள்? இந்த வார கிட்ஸ் நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். பாய்.